தமிழகத்திலே அடுத்த முதல்வர் யார்? வெளியான புதிய கருத்து கணிப்பு முதலிடத்திற்கு முன்னேறிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் ஒரு 4 மாத காலங்கள் தான் இருக்கிறது. இந்த 4 மாத காலத்திற்குள்ளாகவே அனைத்து அரசியல் கட்சிகளும் அவர்களுக்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. இந்த 4 முனை போட்டியை பொறுத்த வரைக்கும் அதிமுக, பாஜக கூட்டணி கட்சிகள் ஒருபுறம், அதே போல திமுக, காங்கிரஸ் கூட்டணிகள், நாம் தமிழர் கட்சிகள், தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. இந்த 4 முனை போட்டியின் நடுவிலே ஒவ்வொரு கட்சிகளுமே பிரச்சாரம், கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என அனைத்துமே மிக மும்புறமாக அவர்களுக்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஒன் இந்தியா வாக்கெடுப்பு என்பது நடத்தப்பட்டு அதனுடைய முடிவுகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் அப்படிங்கிற தலைப்பிலே வாக்கெடுப்பு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 2026 இவர்தான் முதல்வர் என நீங்கள் நினைக்கும் அரசியல் தலைவர் யார் என ஒன் இந்தியா தமிழ் வாக்கெடுப்பு நடத்தி இருக்கிறது. இதில் எக்ஸ் பக்கத்திலே நடத்தப்பட்ட வாக்கெடுப்பை சுமார் 82,000 பேர் பார்வையிட்டிருக்காங்க. 29,947 பேர் வாக்களிச்சிருக்காங்க. இந்த முடிவுகள் தான் சற்று ஆச்சரியம் அளிக்கும் வகையிலே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கடந்த வாக்கெடுப்பில் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என எக்ஸ் பக்கத்திலே வரவேற்பிருந்த நிலையிலே முதல்வர் யார் என்ற வாக்கெடுப்பில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பின்தங்கி இருக்கிறாராம். அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி முதலிடத்தை பிடித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 2ஆம் இடத்தையும், திமுக தலைவர் ஸ்டாலின் 3ஆம் இடத்தையும் பிடித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 4ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். முன்னரே குறிப்பிட்டது போல இந்த வாக்கெடுப்பிலே 29,947 பேர் பங்கெடுத்து தங்களுடைய வாக்குகளை செலுத்திருக்காங்க. அதில் 40% பேர், அதாவது 11,978 பேர் எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதல்வராக வர வேண்டும் என வாக்களிச்சிருக்காங்க. அடுத்ததாக 34% பேர், அதாவது 10,181 பேர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் அடுத்த முதல்வராக வர வேண்டும் என வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து திமுக தலைவரும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்தான் அடுத்த முதல்வராக வர வேண்டும் என 24% பேர், அதாவது 7,187 பேர் மட்டுமே வாக்களிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என 898 பேர் மட்டுமே வாக்குகளை அளிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. வழக்கமாக எக்ஸ் தளப்பகத்தில் திமுகவுக்கு தான் எப்போதுமே ஆதரவு அதிகமாக இருக்கும். ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே இந்த கணக்கெடுப்பில் அதிமுகவிற்கு ஆதரவு என்பது அமோகமாக இருந்திருக்கிறது. அப்போ மக்களுடைய மனநிலைமை என்பது எப்படி இன்று மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தாலே தெரிய ஆரம்பிக்கும். அதாவது ஸ்டாலின் திமுகவுடைய ஆட்சி என்பது மக்கள் மத்தியிலே எப்படி இருக்கிறது, அதை கடந்த 4.5 ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சி, எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி என்பது எப்படி இருந்தது என மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறார். அதன் முடிவுகள் தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பிலே முதலிடத்திலே இருக்கிறார். அடுத்த முதல்வராக அவர்தான் வர வேண்டும் என மக்கள் அனைவரும் நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.